விஆர் ஏஆர், விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆகுமெண்ட் ரியாலிட்டி. ஸோ இதுலேயே பெரிய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ரெண்டும் ஒன்று தான்ப்பா. விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு விஷயத்தை விர்ச்சுவலாக பார்க்குறது. ஆகுமெண்ட் ரியாலிட்டி அப்படிங்கிறது வந்து நம்ம இல்லாத ஒரு விஷயத்தை வந்து க்ரியேட் பண்ணி நம்ம வந்து காட்டுறது. ஸோ இதுதான் வந்து பேசிக் அவுட்லுக். மேபி ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கீங்க அப்படின்னா வந்து மேபி உங்களுக்கு இன்னும் அட்வான்ஸ் வெர்ஷன் தெரியும். பட் ஓவரால் அவுட்லுக் இப்படி தான், சிம்பிள். ரெண்டுமே ஒன்று ஒன்று சேர்ந்தது தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு கேம் விளாட்றோம்ல, அதெல்லாம் வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சாரி ஐயோ, அதுவே பெரிய கன்ஃபியூஷன் தான். ஸோ அதை விட்டுருங்க, அது ரெண்டுமே ஒன்று தான். பட் அதோட ஆக்சுவல் ஃபியூச்சர் என்ன? இப்போ வந்து பெருசாக யூஸ் கேஸ் இல்லை. வந்த புதுசில் வந்து எல்லாருமே வந்து அந்த பொட்டியை மாட்டிக்கிட்டு என்னென்ன பண்ணுறோம். இப்போ நம்ம இப்போ போய் மால்லையோ இல்லை ஒரு பெரிய க்ரௌடான ஏரியாஸ்லேயோ இப்போ ஒரு அந்த மாட்டிக்கிட்டு நிறைய பேர் கத்துறதை பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு பெரிய பில்டிங்லேருந்து கீழே விழுகிற மாதிரி பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் தான் அதோட யூஸ் கேஸஸ் தான். ஃபண்ணுக்காக மட்டும்தான் அந்த விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணாங்களா? ஸோ ஆக்சுவலாக வந்து அந்த கேம் விளையாடுறதுக்காகவும் ஃபண்ணுக்காகவும் தான் அந்த ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணாங்களா? ஸோ இவ்வளோ காசு செலவு பண்ணி பெரிய பெரிய இனோவேஷன்லாம் பண்ணி இந்த ஒரு விஷயத்துக்காக தான்ப்பா இதை பண்ணியா அடைச்ச, இதைத்தான் நைட்டு பூரா இருந்து வெட்டிக்கிட்டு இருந்தியாடா அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஸோ அதுக்குண்டான ஆக்சுவல் யூஸ் கேஸஸ்ங்கிறது ஒரு பெரிய விஷயமே இருக்குது. ஸோ அதோட ஃபியூச்சர் என்ன? இப்போ அதெல்லாம் இதுக்கெல்லாம் வந்து சின்ன லெவலில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எதையுமே வந்து இப்போ வரப்போகிற புது புது டெக்னாலஜி எல்லாமே சின்ன லெவலில் தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த சின்ன லெவல் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல் விஷயம் வந்து எஜுகேஷன், அப்புறம் வந்து ட்ரைனிங். முன்னாடி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து நம்ம ஒரு வீடியோ பார்த்து வந்து கற்றுக்குறோம், கிளாஸில் போய் உட்காந்து கற்றுக்குறோம். ஸோ அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆகுமெண்ட் ரியாலிட்டியில் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நம்ம வீட்டில் இருந்தபடியே நம்மளால் வந்து ஒரு ஒரு விஷயத்த வந்து நம்ம கற்றுக்க முடியும். ஸோ இன்ட்ராக்டிவ் லேர்னிங்காக இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் அதோட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸஸில் என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து இந்த அவதார் படம் பார்த்தீங்களா? அவதார் படத்தில் எல்லாருமே வந்து ஒரு இடத்துல வந்து படுத்துப்பாங்க. அதோட இன்னொரு பாட்டு மாதிரி இன்னும் ஒரு பாடி வந்து கிரியேட் பண்ணிப்பாங்க. அந்த பாடிக்கு வந்து நம்மளோட இந்த வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அங்கே போய் வந்து அவங்க அந்த ஃபாரஸ்ட் இதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. பட் நம்ம விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆகுமெண்ட் ரியாலிட்டியில் அந்த அளவுக்கு பண்ண முடியலனாலும் நம்ம கூட இருக்கிற ப்ரொஃபஷனல்ஸும் நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்போ நாசா ஸ்பேஸில் மார்ஸில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எல்லாருமே வந்து மார்ஸுக்கு போனால் எப்படி இருக்கும், எல்லாரும் ஒன்றா சேர்ந்து மார்ஸுக்கு போனால் எப்படி இருக்கும், அங்கே இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத விர்ச்சுவலாக இங்கே இருந்துக்கிட்டே நம்ம மார்ஸுக்கு போய் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் வித் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு, ப்ரொஃபஸர்ஸ் எல்லாரும் சேர்ந்து. ஸோ எஜுகேஷனில் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் ஆகிடுச்சா? பட் இப்போ நம்மளால் அந்த அளவுக்குலாம் பண்ண முடியாது. அந்தளவுக்கு டீச்சர்ஸ் யாரும் சொல்லிக் கொடுக்குறதுக்கும் ரெடியாக இல்லை. ஏன்னா வந்து டீச்சர்ஸுக்கே வந்து இந்த மாதிரி எஜுகேஷன் வந்து தேவைப்படுது. பட் ஆக்சுவலாக பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து எஜுகேஷனுக்கு, சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரி எஜுகேஷனை இன்னும் வந்து இன்னோவேட்டிவ் வேல கொண்டு போக முடியும். மேபி சம் பீப்புள் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை வந்து எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் ஹெல்த் கேர். ஸோ ஹெல்த் கேரில் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஆக்சுவலாக அவங்க பாடியில் என்னென்ன ஃபால்ட் இருக்குது அப்படிங்கிறத அவங்களே உள்ளுக்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஒரு டாக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டியில் அவங்களால ஸ்கேன் பண்ணி என்னென்ன ஃபால்ட் இருக்குது அப்படிங்கிறத ஹெல்த் கேர்லையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும். ஸோ இதை இன்னும் இன்டெப்த்தாக வந்து சொல்லலாம். பட் இன்னும் இன்டெப்த்து சொன்னால் ஒரு சில பேருக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் மினிமலாக கொடுத்துருக்கேன். ஹெல்த் கேர்லேயே நம்ம விஆர் ஏஆரை வந்து இன்டெகிரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் ரீட்டெயில் அண்ட் ஷாப்பிங். ஸோ இப்போ எல்லாம் ஷாப்பிங்காக நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? அமேசான் போகிறோம், இல்லை கடைக்கு போகிறோம், எல்லாம் வாங்குகிறோம். ஸோ இன் ஃபியூச்சரில் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து இன் ஃபியூச்சர்னு இல்லை, இப்போவே வந்து நிறைய பேர் வந்து இப்போ நம்ம அமேசான்லேயே பார்த்தோன்னா வந்து 360 வந்து வந்துருச்சு. ஸோ 360னா அந்த ப்ராடக்ட்டோட 360 வியூ எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணி அப்புறம் சுற்றி பார்த்தோன்னா சுற்றினா தெரியும். ஸோ முன்னாடி எப்படி இருக்குது, பின்னாடி எப்படி இருக்குது, கீழே எப்படி இருக்குது, அடியில் எப்படி இருக்குது, மேலே எப்படி இருக்குது அப்படிங்கிறது. பட் இன் ஃபியூச்சர்னால இப்போவே கிரியேட் பண்ண முடியும். ஆனால் யாரும் பண்ணுறது இல்லை கைஸ். ஏன்னா வந்து இப்போ நமக்கு ஒரு 3D விர்ச்சுவல் ரியாலிட்டி சப்போர்ட் பண்ணுற ஒரு கேமராவை வந்து எடுத்துட்டோம்னா, இல்லை நார்மல் கேமராவை எடுத்துகிட்டு சுற்றி எல்லா பக்கமும் ஃபோட்டோஸ் எடுத்து வீடியோஸ் எடுத்து வச்சுட்டோன்னா அதை நம்ம ஒரு சாஃப்ட்வேர் எடிட்டர்லேயே போட்டு நம்ம விர்ச்சுவல் ரியாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து அவங்க காகல்ஸ் போட்டிருந்தாங்களோட இல்லை அவங்க விர்ச்சுவல் ரியாலிட்டிக்கு உண்டான ஏதாவது டெக் வச்சுருந்தாங்க அப்படின்னா வந்து அதை வந்து ஆக்சுவலாக 360 எப்படி பண்ண முடியும்? நம்ம டச் பண்ணி அதை சுற்றி பார்க்க முடியும். கீழே என்ன இருக்குது, மேலே இருக்குது, ஜூம் பண்ணி பார்க்க முடியும், உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஹார்ட்வேரில் என்ன இருக்குது, சாஃப்ட்வேரில் என்ன இருக்குது, அதோட யூஸ் கேசஸ் என்ன, எல்லாத்தையுமே வந்து விர்ச்சுவலாக நம்மளால் பார்க்க முடியும். ஆக்சுவலாக அது இந்த இடத்துல இருந்து தான் எப்படி இருக்கும்? இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குது, ஒரு ஷோகேஸ், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அழகு பொருள் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். ஸோ அந்த அழகு பொருளை ஒரு லைட்டையோ எதையோ ஒன்று நம்மளோட வீட்டில் இந்த இடத்துல வச்சா எப்படி இருக்கும், என்ன சைஸில் இருக்கும். இப்போ நம்ம ஷாப்பிங்கில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு பொருள் வாங்கியிருப்போம், பெரிய சைஸ்ன்னு நினச்சி வாங்கியிருப்போம், சின்ன சைஸாக வரும், சின்ன சைஸ்ன்னு நினச்சி வாங்கியிருப்போம், ரொம்ப பெரிய சைஸாக வரும். ஸோ அப்படிப்பட்ட ப்ராப்ளம்லாம் வரக்கூடாது அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணோம் அப்படின்னா வந்து இப்போவே நமக்கு வந்து இருக்குது. ஃபோனில் நம்ம அமேசான் ஓப்பன் பண்ணி கேமரா ஓப்பன் பண்ணி இந்த ப்ராடக்ட் வந்து இந்த இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு. பட் இன் ஃபியூச்சரில் எப்படி இருக்கும்னா இன்னும் இன்னோவேட்டிவாக, இன்னும் வந்து அட்வான்ஸ் வெர்ஷனில் ஆக்சுவலாக அந்த ப்ராடக்ட் அந்த இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ரியலிஸ்டிக்
விஷயம் வந்து நமக்கு வந்து கிடச்சிடும். ஸோ அதை பொறுத்து வந்து நம்ம ஷாப்பிங் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது இருக்கும். ஸோ கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப இன்னோவேட்டிவ் மார்க்கெட்டிங் டாக்டிக்காக இருக்கும். ஸோ ஒரு ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு தேவையே இல்லைனாலும் அந்த ஒரு ப்ராடக்ட்டை பார்க்கும்போதும் பண்ணும்போதும் ஸோ இதை வாங்கி ஆகணுமே அப்படிங்கிற ஒரு இன்னும் வந்து ரொம்ப கிரியாசிட்டி வந்து கிரியேட்டாக இருக்குன்னு சான்சஸ் இருக்குது. ஷாப்பிங் வந்து இன்னும் அதிகமாக இருக்குன்னு சான்சஸ் இருக்குது. பட் இப்போதைக்கு இன்னும் வந்து அந்தளவுக்கு நம்ம இந்தியாவிலையும் சரி ஃபாரின்லையும் சரி அந்தளவுக்கு யாருமே வந்து அதை அடாப்ட் பண்ணல. ஸோ அடுத்து நம்ம ஆக்சுவலாக சொல்ல போன மாதிரி என்டர்டைன்மெண்ட் அண்ட் கேமிங். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்டர்டைன்மெண்ட் கேமிங் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. ஸோ அதில் தான் வந்து இப்போதைக்கு ரொம்ப அட்வான்ஸில் போயிட்டுருக்கு. இந்த விஆர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அட்வான்ஸில் போயிட்டுருக்கு. ஏன்னா வந்து விஆர் அண்ட் ஏஆர் வந்து இந்த கேமிங் அப்படிங்கிற இண்டஸ்ட்ரியில் புதுசான கேம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறது, புதுசான என்டர்டைன்மெண்ட் விஷயங்களை வந்து கிரியேட் பண்ணுறது, தப்பான விஷயங்கள் நிறையா கிரியேட் பண்ணுறது, அங்கே போக வேணாம் நம்ம இங்கே வந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கிரியேட் பண்ணுறது. ஸோ அதுவுமே வந்து ஒரு பெரிய மார்க்கெட். ஸோ டார்க் சைட் ஆஃப் மார்க்கெட். அந்த ஐஸ்பர்க் சொல்லுவாங்கள்ல, நம்ம மேலே இருக்க சின்ன ஐஸ்பர்க்கை தான் பார்க்குறோம், கீழே ஒரு பெரிய ஐஸ்பர்க் இருக்குது. ஸோ அந்த ஐஸ்பர்க் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து பெரிய மார்க்கெட். என்னைக்காவது நமக்கு டைம் கிடச்சதுன்னா அதை பற்றி ஒரு டீகோட் பண்ணி பேசலாம். ஸோ நம்ம நினைக்கிறத விட அந்த மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருசு கைஸ். அந்த டார்க் சைட் ஆஃப் மார்க்கெட் நம்ம அதை பற்றி ரொம்ப கிளியராகவும் பேச முடியாது. பேசுனா நான் வந்து பப்ளிக் மீடியாவில் இருக்கோம். பட் ஆக்சுவல் யூஸ் கேஸஸில் அந்த ஐஸ்பர்க் கீழே இருக்க பெரிய ஐஸ்பர்க்ங்கிறது ரொம்ப பெருசு. நம்ம மேலே பார்க்குறது ஒரு சின்ன ஐஸ்பர்க். ஸோ அந்த சின்ன ஐஸ்பர்க்கில் இருக்க கேமிங் அண்ட் என்டர்டைன்மெண்ட் இதில் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் கேம்ஸ் எவ்வளோ தூரம் வருது, எவ்வளோ தூரம் அதில் வந்து பீப்புள் வந்து லைக் பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து நமக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் நேவிகேஷன் அண்ட் டூரிசம். ஸோ இதில் என்னப்பா பண்ண முடியும்? நேவிகேஷனில் டூரிசமில் என்ன பண்ணுவீங்க? யாருக்கிட்ட ஆல்ரெடி நம்மக்கிட்ட கூகுள் இருக்குது, சேட்டலைட் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அதை தாண்டி நம்ம எல்லாம் என்ன பண்ண முடியும்? இப்போ நம்ம இங்கே இருக்கோம், நம்ம ஒரு டெஸ்டினேஷன் ஒரு டூர் போகிறோம், ஒரு ஊட்டிக்கு போகிறோம், இல்லை கொடைக்கானல் போகிறோம், இல்லை சுவிட்சர்லாந்து போகிறோம், அந்த மாதிரி வச்சுக்கோமே. சுவிட்சர்லாண்டில் நம்ம இப்போ சுவிட்சர்லாந்து போகிறதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறோமா இல்லையா? வீடியோ போட்டு பார்க்குறோம், என்னென்ன பிளேஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறோம், கூகுள் மேப்ஸில் போய் ஃபோட்டோஸ் பார்க்குறோம், எந்தெந்த பிளேஸ்லாம் டாப் ரேட்டிங்கில் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். பட் விர்ச்சுவல் ரியாலிட்டி ஆக்மெண்ட் ரியாலிட்டி வரும்போது ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங் வீடியோஸை எடுத்து நம்ம விர்ச்சுவல் ரியாலிட்டிக்கும் ஆக்மெண்ட் ரியாலிட்டிக்கு மாற்றிட்டோம் அப்படின்னா அங்கே நம்ம இருந்தோன்னா எப்படி இருக்கும், இந்த இடத்துல நான் அந்த வாட்டர் ஃபாலுக்கு கீழே நான் இப்படி இருந்தேன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளால் ஈஸியாக வந்து ப்ரீ பிளான் பண்ண முடியும். ஸோ இது வந்து இன்னும் வந்து டூரிசம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குனால சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஆக்சுவலாக நம்ம அந்த மலையில் என்ன எப்படி இருக்கும், இந்த இடத்துல என்ன எப்படி இருக்கும், இந்த இடத்துல எப்படி க்ரௌடெலாம் இருக்காங்க, சுற்றி ஆல்ரெடி இருந்த க்ரௌடெலாம் எப்படி இருந்திருக்காங்க, ஆல்ரெடி க்ரௌடராக இருக்கா, அந்த ரூட் வந்து எப்படி இருக்குது, ஸோ வளைவாக இருக்கா, இந்த ரூட் எப்படி இருக்குது, ஸோ இந்த ரூட்டு பியூட்டிஃபுல்லாக இருக்கா, இந்த ரூட்டு பியூட்டிஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத வந்து ஆல்ரெடி செக் பண்ண முடியும். ஸோ இந்த டூரிசம் இண்டஸ்ட்ரி இன்னும் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு இது வந்து இன்னும் வந்து அடிஷ்னல் பெனிஃபிட்டாக இருக்கும். பட் இது எல்லாமே வந்து இப்போதைக்கு வராது கைஸ், இன்னும் வந்து ரொம்ப நாளாகும். அடுத்தடுத்த ஜென்ரேஷன் தான் வந்து இதெல்லாம் வந்து லைக் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த மார்க்கெட்டிங் அட்வர்டைசிங் இது எல்லாமே வந்து காமனாக வந்துடும் கைஸ். இது எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து அந்த மார்க்கெட்டிங் அட்வர்டைசிங். ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் ரிமோட் அசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ ஒரு டாக்டர் வந்து சர்ஜரி பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஒரு நியூ ஜாயின் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங் டாக்டர் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிருக்காரு அப்படின்னா இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி ஆகுமெண்ட் ரியாலிட்டியை வச்சு அவர் ஆக்சுவலாக அந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணுவாரோ அப்படிங்கிறத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட முடியும். விர்ச்சுவல் ரியாலிட்டி காகல்ஸ் எல்லாரும் போட்டிருந்தாங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துல இப்படி பண்ணு, இந்த கட் பண்ணு, இந்த இடத்துல டச் பண்ணு அப்படிங்கிறத ஒரு வீடியோ போட்டு நம்மளால இப்போ செய்ய முடியுது, ரோபோட்டிக்ஸ் வச்சு செய்ய முடியுது. பட் அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல அவர் இருந்து சொல்லிக் கொடுப்பார், இதை கட் பண்ணு அப்படிங்கிறத பின் பாயிண்ட் பண்ணி அந்த இடத்துல ஒரு மனுஷன் எப்படி இருந்து சொல்கிறானோ அந்த அளவுக்கு நம்மளால் விர்ச்சுவலாக நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ விர்ச்சுவல் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய டாபிக். ஸோ அது ஸ்பேஸ்லேயே இருக்கட்டும், எஜுகேஷன்லையாக இருக்கட்டும், ஹெல்த் கேர்லையாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்துக்குமே வந்து இன்டகிரேட் பண்ணி தான் வந்து இது வந்து வருது. ஸோ அது வந்து ஒரு பெரிய டாபிக். ஸோ அதை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா அதை பற்றியுமே இன்னும் ஒரு பெரிய வீடியோ வந்து பண்ணலாம். ஸோ இது எல்லாம் தான் வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டி ஆகுமெண்ட் ரியாலிட்டிக்கு உண்டான யூஸ் கேஸ். பட் நமக்கு தெரிஞ்ச விர்ச்சுவல் ரியாலிட்டி ஆகுமெண்ட் ரியாலிட்டி அப்படிங்கிறது வந்து கேம்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த மலையிலேருந்து கீழே விழுகிறது, பில்டிங்லேருந்து கீழே விழுகிறது தான் நம்ம விர்ச்சுவல் ரியாலிட்டி ஆகுமெண்ட் ரியாலிட்டி அப்படின்னு நினச்சிக்கிறோம். பட் அது வந்து கிடையாது. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபியூச்சர் ஆஃப் விர்ச்சுவல் ரியாலிட்டி அண்ட் ஆகுமெண்ட் ரியாலிட்டி. ஸோ இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுது, இதில் இந்த டாப்பிக்கை பற்றி இன்னும் எலாபரேட் பண்ணி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கனாலும் கண்டிப்பாக அதை பற்றியுமே நம்ம வந்து பேசலாம். ஸோ இந்த ஹோல் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.